ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வாட்ஸ்அப்பில் யாருக்குமே தெரியாத ஒரு அருமையான டெக்னிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமா நம்ம சேட் பண்ணுவோம், அது மாதிரி இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம். இந்த டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணால் நம்ம சென்ட் செய்கிற ஃபோட்டோஸ் அவங்க ஃபோன் கேலரியில் சேவ் ஆகாது. அது மாதிரி நம்ம செய்கிற சேட் மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியாது. ஓகே, அது என்ன டெக்னிக்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சேட் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரொஃபைல் பிக்சரில் கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிசனேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செட்டிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற இமேஜஸ் அவங்க ஃபோன் கேலரியில் சேவ் ஆகாது. அது மாதிரி நம்ம செய்கிற சேட்டு மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியாது. அது இந்த பேஜ்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாரோட காண்டாக்ட்ஸுக்கு ஆக்டிவேட் செய்யணுமோ அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது வாட்ஸ்அப்பில் அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசியை பற்றி தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.